வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் கிளறியிருக்கேன். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் போல் வேர்க்கடலையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அதை போட்டிருக்கேன். அது கூட காஞ்ச மிளகாய் ப்ளஸ் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாதத்தை போட்டு சாதத்துக்கு மேலே வேர்க்கடலையை போடணும். வேர்க்கடலைக்கு மேலே நம்ம லெமன் மிக்ஸ் பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுடணும். அவ்வளோதான். சூப்பராக தேவையான உப்பை போட்டு கிளறிட்டோம்னா நல்லாயிடும். இந்த மாதிரி எண்ணெயில் சில பேர் எண்ணெயில் போட்டு கிளறாங்க. பொடியை எண்ணெயில் போட்டு பொடி கிளறக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே வறுத்து அரைக்கிறதுனால திரும்ப போட்டோம்னா கருகிரும். அதனால் இந்த மாதிரி போட்டு கிளறினா சூப்பராக இருக்க. பாருங்கள் எப்படி இருக்குது லெமன் ரைஸ். இதுக்கு தொட்டுக்க பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு எப்படின்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 தக்காளி, 2 வெங்காயம், எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு தேவையான மிளகாத்தூளை போட்டு நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா பண்ணிவிட்டு வேக வச்சதை எடுத்து போட்டு நல்லா 2 நிமிஷம் கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான லெமன் ரைஸ்க்கு ஜோடியாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடும். சாலட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பாக்ஸில் போடணும். இன்றைக்கி ரொம்ப டைம் இல்லை, அதனால் இப்படியே எடுத்துட்டேன். பாக்ஸ் பண்ணதை எடுக்க முடியல. இப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்ஸில் போட்டுக்கலாம்.